அடியேன் அடையார் டி வரதராஜதாசன். இன்று ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே 29வது பாசுரம். சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்கின்ற பாசுரம். ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாஸ்ரயே. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடு நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனகலிதம் ஜாபலாக்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமயிதமிதம் பூயயே வாஸ்து பூயः. இப்பாசுரம் திருப்பாவையின் உயிர் மூச்சான பாசுரம் ஆகும். பொதுவாக பிரபந்தங்களிலே ஒவ்வொரு பதிகத்துக்கு கீழே இருக்கிற 2 பாசுரங்கள் சாற்றுமறை பாசுரங்கள் என்று அழைக்கப்படும். ஸ்ருதி பாசுரம் என்று கூட அழைப்பார்கள். கண்ணபிரான் கோபியர் உறவு என்பது உயிர் உடலோடு கொண்ட உறவு போன்றதாகும். இறைவன் ஆத்மா, மற்ற உயிர்களெல்லாம் அந்த ஆத்மா வாழுகின்ற உடலாகும். பகவத் பிரீத்தியர்த்தம் பகவானுடைய முகமலர்ச்சிக்காக பக்தன் ஒருவன் மிக்க ஆர்வத்துடனே அந்த இறைவனுக்கு செய்யும் குற்றேவலையே பறை என்று இந்த பாசுரத்திலே நாம் அறிகிறோம். பறைனா குற்றேவல் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கைங்கர்யம் அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போலே இந்த பாசுரத்தினுடைய பதங்கள் அர்த்தம் அதை முதலிலே பார்த்து விடுவோம். கோவிந்தா 27வது பாசுரம், 28வது பாசுரம், இன்றைய பாசுரம். இந்த 3 பாசுரங்களிலே தொடர்ந்து கோவிந்தா என்ற பதம் இந்த 3 பாசுரங்களிலே தொடர்ந்து வருகிறது. முதலிலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அடுத்ததாக குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இந்த பாசுரத்திலே இற்றைப்பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. இந்த 3ஐயும் ஒரு சேர ஒன்றாகச் சொல்வோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இந்த 3 அடுக்கு தொடர்கள் என்று 2 சொல்வா. இது 3 வருவது எப்போதுமே தொடர்ந்து வருவது ஒரு விசேஷம்னு குறிப்பிடுறா பெரியவாள்லாம். ஆதி ஆத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று 3. அந்த 3மே அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஓம் சாந்தி 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 என்று சாந்தி என்று 3 அமைதியை காப்பதான அந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம். ராமபுஜங்கத்திலே கூட நாமத்வாதசத்திலே கூட சத்தியம் என்ற வார்த்தை 3 தடவை பிரயோகிக்கப்படுகிறது. சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் மிருத்துத்த புதமுச்சதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் சரீரே ஜர்ஜரி பூதே வியாதிக்ரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்னவீதோயம் வைத்தியோ நாராயணோ அரிஹி. சத்தியம் சத்தியம் என்று 2 முறை சொல்லி 3வது முறையாக புனഃசத்தியம் மீண்டும் ஒரு முறை சத்தியம் என்று சொல்லி புனഃசத்தியம்
இவ்வாறு எதை 3 தடவை சத்தியம் என்று சொல்லி அறுதி உரைக்கிறது? வேதாசாஸ்திரம் எதை அறுதிட்டு சொல்கிறது? வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். கேசவனை விட உயர்ந்த பரமான தெய்வம் இந்த இதிலே இல்லை. நாஸ்தி இல்லை. இது சத்தியம் 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 என்று வேதசாஸ்திரங்கள் உரைக்கின்றன. இந்த நாராயண பரத்தைத்தான் ஆண்டாளும் முதல் பாசுரத்திலேயே அறுதிட்டு சொல்லிவிடுகின்றாள். நாராயணனே நமக்கே. இதனுமே பார்த்தோம். நாராயணா என்பது சிறு பெயராம் ஆண்டாள் கோஷ்டினரை பொறுத்தவரை. இந்த கோவிந்தா என்பதுதான் எளிமையான பதம், சாதாரண மக்களும் உபயோகப்படுத்தக்கூடிய பதம். அதனாலே இந்த கோவிந்தா 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 என்று இந்த 3 பாசுரங்களிலே வரிசையாக அழைத்து சந்தோஷப்படுகிறார்கள். ஒரு குழந்தையை கையில் எடுத்து மகிழ்பவர்கள் அந்த குழந்தையை கொஞ்சும்போது அதனுடைய பெயரையிட்டு சுலபமாக பெயரையிட்டு கண்ணா, ராஜா, மெத்தே, செல்வமே அப்படின்லாம் அழைக்கிற மாதிரியாக இவர்களுக்கு இந்த கோவிந்த நாமம் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. சிற்றஞ்சிறுகாலே, அதாவது உஷக்காலத்திலே பிராம முகூர்த்தத்திலே வந்து உன்னிடம் வந்து உன்னை சேவித்து உன்னை வணங்கி உன் பொற்தாமரை அடி போற்றும் பொருள் உனது அழகிய திருவடித்தாமர்களை மங்களாசாசனம் பண்ணுவதற்கு பலனை கேளாய் கேட்டருள வேணும். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ, பசுக்களை மேய்த்து உண்ணும் இடைக்குலத்தில் பிறந்த நீ, எங்களிடத்திலே குற்றேவல் அந்தரங்க கைங்கர்யத்தை கொள்ளாமல் போகாது, திருவுள்ளம் பற்றாது ஒழிய ஒண்ணாது, இற்றைப்பறை கொள்வானன்று காண். இன்று கொடுக்கப்படுகிற இப்பறையை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இங்கு வந்தோமல்லோம். எற்றைக்கும் காலமுள்ளளவும் 7 பிறவிக்கும் எத்தனை பிறவிகள் எடுத்த போதிலும் உன்னோடே உற்றோமேயாவோம், உறவு உடையவர்களாக கடவோம். நாங்கள் உனக்கு மாத்திரமே நாங்கள் ஆள் செய்வோம், அடிமை செய்ய கடவோம். எங்களுடைய மற்ற காமங்கள்னால் இதர விஷய விருப்பங்களை மாற்று தவிர்த்தருள வேணுமாய் பிரார்த்திக்கிறோம். இது பதப்பொருள். இப்பாசுரத்தின் அவதாரிகை. ஆண்டாள் கோஷ்டியினர் இதுவரை பறை என்று ஏதோ புரியாத புதிராக பேசி வந்த ஆட்சியர்கள் சிற்றஞ்சிறுகாலே என்ற இந்த பாசுரத்திலே, இந்த பாட்டிலே வெளிப்படையாக தன்னுடைய பொருளை சொல்லுகிறார்கள். கண்ணா, உன்னிடம் நாங்கள் யாசிக்கும் பொருள் உன்னையன்றி வேறு இல்லை. நீயேதான் எங்களுக்கு வேண்டும். உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்கிற கைங்கரியமாகிய பறையைத்தான் நாங்கள் உன்னிடம் சிற்றஞ்சிறுகாலையில் வேண்டி வருகிறோம் என்கிறார்கள். அதாவது இப்பாட்டில்தான் அப்பறையின் பொருளை ஸ்பஷ்டமாக நிஷ்கர்ஷித்து தெளிவாக புரியும்படி கூறுகிறார்கள். இவர்கள் பறை என்று தீர்க்கமாக வேண்டுவது கண்ணன் கடலினை கீழ் தொண்டு புரிவதுதான். மேலையார் செய்வனகள் என்று ஏதோ ஊருக்காக இவர்கள் நோன்பு நோற்றார்களே தவிர உண்மையிலே இவர்கள் கண்ணன் கடலினைக்கு தொண்டு புரிவதற்காகத்தான் அந்த பறையை வேண்டுகிறார்கள். அதற்காகவே சிற்றம் சிறு காலையிலேயே வந்திருந்து அந்த கண்ணனை சேவித்து அவனுடைய பொற்றாமரை அடிகளை போற்றி வணங்கி தாங்கள் வேண்டியதை விண்ணப்பம் செய்கிறார்கள். இந்த பறையானது கைங்கரியமானது எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். கடந்த 2 பாசுரங்களிலே வேண்டுகிறார்களே, அது எல்லாம் இந்த சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே என்றெல்லாம் இதெல்லாம் உபகரணங்கள். அவனை வணங்குவதற்காக, அந்த வீதி வலம் வருவதற்காக வேண்டிய பறைகள்.
அந்த பறைகள் தான் அது. இப்பாட்டிலே தெரிவிக்கப்படுவதானது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் என்று சொல்லப்படுவதான நித்யஸ்ரீயான கைங்கர்யம். முதலில் தொடக்க வரியே அற்புதமான ஒன்று. சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் காலையில் வரவில்லை, சிறுகாலையில் வரவில்லை, சிற்றஞ்சிறு காலை என்று சொல்லத்தக்க அதிகால வேளையில் வந்தோம். மார்கழி மாதத்துக்கே உண்டான இந்த பனியை பாராமல், இந்த குளிரை பாராமல் வந்திருக்கிறோம் என்பது குறிப்பு. எதற்காக இவ்வாறு சொல்கிறார்கள்? இதிலிருந்தே அவர்களுடைய மனநிலையை கண்ணன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே. அதற்கு மேலும் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் என்று எதை கருதி நாங்கள் வந்து போற்றுகிறோமோ அந்த உத்தேசத்தை கேட்டு நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக என்கிறார்கள். கேதி பரேலோகே சியாசாஸ்தம் ஜகத்பதே ஆஸ்தே விஷ்ணுரச்சிந்தாத்மா பக்தைர் பாகவதை சகா என்று அந்த வைகுண்டத்திலே இருந்து நீ எங்களுடைய ஆயகுலத்திலே வந்து பிறந்திருக்கிறாயே, எதற்காக? ஆரம் என்ற சொல் குறிப்பிடுவது அதுதான். அங்கே வைகுண்டத்திலே நித்தியசூரிகள் சூழ 7 உலகையும் தனிக்கோல் செலுத்தி வீற்றிருப்பவன் இந்த பகவான். அப்படிப்பட்ட உயர்ந்ததான அந்த நிலையை விட்டுவிட்டு இப்படி இங்கு நீ வந்து பிறந்தது எதற்காக? எங்களிடம் கைங்கரியங்களை பெறாவிட்டால் உன் பிறவி பயனற்று போகுமல்லவா என்கிறார்கள். ஆகையாலே பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது என்றார்கள். மேலும் சொல்லப்போனால் ஆண்டாள் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வந்து அவதாரம் பண்ணினாலே அதுவும் கண்ணனை போன்றுதானே. அதை சுவாமி மணவாளி மாணிகள் சாதிக்கிறார் தன்னுடைய உபதேசத்திரமாலே என்று பார்த்தோம் அல்லவா. இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், குன்றாத வாழ்வான வைகுண்டவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்று பார்த்தோம். இது இங்கு ஒப்பிட்டு நோக்கத்தக்கது. குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆண்டாள் இங்கு வந்து பிறந்தது நம்மையெல்லாம் உஜ்ஜீவிப்பதற்காக, உய்விப்பதற்காக, உய்யும் 6 வழி அதனை காட்டுவதற்காக உய்யுமாறு எண்ணி உகந்து ஏல்வோர் எம்பாவா என்று. ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமாகிய பரம்பொருள் ஆகிய கண்ணன் இந்த மாடு மேய்க்கும் குலத்தில் பிறந்திருக்கிறான் என்னால் அதன் பயன் அந்த எளிமை புலப்படுமாறு அவன் இவர்களை ஆட்கொண்டால்தான் பொருந்தும் என்பது இவர்களுடைய கருத்து. இவர்கள் கீழ்ப்பாட்டிலே வேண்டியபடி கண்ணன் இவர்களுக்கு ஒரு பெரும் பறையை கொடுத்தானல்லவா, அதை காண்பித்து இற்றைப்பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா என்று சொல்கிறார்கள். உடனே கண்ணன் கேட்கிறான், இது இல்லையா, பின்ன வேறு என்ன வேண்டும், வேறு எந்த பறை வேண்டும்? அதற்கு பதிலாக சொல்லுகிறார்கள், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று சொல்கிறார்கள். தாங்கள் வேண்டும் பறையை கைங்கரியத்தை ரைட் அண்ட் ராயலாக கேட்கிறார்கள். இந்த இடத்திலே உரிமையுடன், கண்ணா உன்னோடு உறவு கொள்ள நாங்கள் விரும்புகிறோமே, அது இந்த பிறவிக்கு மட்டுமோ என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் என்று தேவத்தேவ தேவதேகயம் மனுஷத்வேசமானுஷி என்றபடி எம்பெருமானுடைய பிறவிகள் தோறும் பிறக்கும் பிராட்டியைப் போலே இவர்களும் பிறந்து ஆட்செய்ய விரும்புகிறார்களாம். கண்ணா, உனக்கு குற்றேவல் செய்வது எங்களுடைய மகிழ்ச்சிக்காக இல்லை, உன் முக மகிழ்ச்சிக்காகவே உனக்கு நாங்கள் குற்றேவல் செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம். அதுவே நாங்கள் விரும்புவது, வேறொன்றுமில்லை, அதுவே என் பேரு என்று சொல்கிறார்கள். எனவேதான் இறைவா, இவ்வுலக வாழ்க்கையில் வேறு எவற்றின் மீதும் எங்களுக்கு பற்று வராமல் நீ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். நீ எங்களை ஆட்கொள்வதும்
நாங்கள் உனக்கு அடிமைத் தொழில் செய்வதுமே நாங்கள் கேட்ட பறை. நாங்கள் கேட்ட பறையானது இந்த கைங்கரிய பறை தவிர வேறு ஒன்றுமில்லை. திருவேங்கடமுடையானை பார்த்து நம்மாழ்வார் வேண்டுகிறார் இல்லையா? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுறறிவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கே என்று சொல்லுகிறார் போலே ஆண்டாளும் இதே அர்த்தத்தைத்தான் இங்கே குறிப்பிடுகிறாள். இப்பாசுரத்திலே இவ்வாறு தெரிவித்துள்ளாள். இப்பாசுரத்தின் மையக்கருத்தாவது பகவானின் சரணை முழு முயற்சியுடன் பற்ற வேண்டும். அவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை முழு மனதாக முயற்சியுடன் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதிலே எந்தவிதமான தயக்கமும் ஆலசியமும் இருக்கக்கூடாது. முயற்சியே திருவினையாக்கும். அந்த முயலாமையானது நம்மை தோற்கடித்துவிடும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இடத்திலே லௌகீகமாக ஒரு கதையை சொல்லி ஒரு கேள்வியை கேட்பார்கள். ரொம்ப வேடிக்கையானது. ஒரு ஆமைக்கும் ஒரு முயலுக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் வச்சுப்போம். ஓட்டம் நடக்கிறது. அந்த ஓட்டப்பந்தயத்திலே எது ஜெயிக்கும்? ஆமையா முயலா? சாதாரணமாக பொதுவாக சொன்னால் முயல்தான் ஜெயிக்கும் என்று சொல்வார்கள். ஏன்னால் அதனுடைய முயலுடைய வேகம் ஜாஸ்தி, ஆமையினுடைய வேகம் மிக மிக குறைவு முயலுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அந்த முயலுக்கு அகங்காரம், தான் என்ற கர்வம் வந்துவிட்டதானால் அது என்ன பாகும்? சுணங்கி போகிறது. நம்மை ஜெயிக்க யாரும் இல்லை என்ற ஒரு கர்வத்தினாலே சிறிது ஆலசியமாக இருந்துவிட்டால் அந்த இடத்திலே ஆமை கூட ஜெயித்துவிடும். ஆனால் எப்போதுமே ஜெயிக்கவே ஜெயிக்காது என்று ஒன்று உண்டு. அது எது என்று கேட்பார்கள். அதாவது முயலும் ஜெயிக்காது, ஆமையும் ஜெயிக்காது. அது எப்படி? முயலாமை என்ற குணம் ஒருவரிடம் படிந்திருந்தால் எக்காலத்தும் அவரால் வெற்றி காண இயலாது. இறை பக்தியானது எண்ணெய் தாரை போலே வர வேண்டும். ஒரே சீராக எண்ணெய் வழிந்து கொண்டே இருக்கிறதல்லவா? அதுபோன்று எண்ணெய் தாரையைப் போலே இருக்க வேண்டுமாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனை, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனை, மற்ற உலக விஷயங்களில் பற்றை அறுத்து பற்றில்லாமல், மற்ற எல்லா செயல்களையும் பற்றி இல்லாமல் பகவான் கண்ணன் ஒருவன் மீதே இந்த பற்றை வைக்க வேண்டும் என்பது இப்பாசுரத்தின் மையக்கருத்து. இந்த இடத்தில் நம்மாழ்வார் அருளிய பிரபந்தத்தின் கருத்தை நாம் மனதில் நன்றாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். வீடுமின் மொத்தமும் வீடு செய்து உம்முயு வீடுடையானுடைய வீடு செய்மினே, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னுமிடத்து இறை ஒன்றுமின் நீரே, நீர் நுமது எண்ணிவை வேர்முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன்னே நிறையில்லே, இல்லதும் உள்ளதும் அல்லது அவனுரு எல்லையில் அன்னலம் புல்கு பத்தத்தே, அத்தது பத்தரில் உத்தது வீடுயிர் செத்தது மண்ணுதில் அத்துடை பற்றேன், பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்னனன் பற்றிலையாய் அவன் முற்றிலடங்கே, அடங்கழில் சம்பத்து அடங்கக் கண்டு ஈசன் அடங்கையில் அத்தென்னு அடங்குக உள்ளே, உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளிலொடுங்கே, ஒடுங்க அவன் கண் ஒடுங்கலுமெல்லாம் விடும்பெண்ணுமாக்கை விடும்பொழுதென்னே, என் பெருக்கண் நலத்து ஒன் பொருள் ஈரில ஒன்புகழ் நாரணன் தின்கடல் சேரே, சேர்த்தட தென் குருகூற்றடகோபன் சொல் சீர்த்தொடையாயிரத்து ஓர்த்த இப்பத்தே, கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எல்லாம் கண்ணன்
கண்ணபிரானை இன்னும் எவ்வாறெல்லாம் புகழலாம்? புகழுனல் ஒருவனென்கோ, பொருவில் சீர் பூமி என்கோ, திகழும் தன் பறவை என்கோ, தீ என்கோ வாயுவென்கோ, நிகழும் ஆகாசமென்கோ, நீள் சுடர் இரண்டுமென்கோ, இகழ்விலிவ்வனைத்துமென்கோ, கண்ணனை கூவுமாறே. கண்ணன் நமக்கு அளிக்கவிருக்கும் இந்த கைங்கரிய பரிசானது நாடு புகழும் பரிசாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்பரிசு உரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று சொல்லி இப்பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் ஆச்சாரியர் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.